ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. தொடர்ந்து ரொம்ப நாளாக நம்ம லாங் சென்டென்சஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குவிஸ் தான் பார்க்க போகிறோம். 5 லாங் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம அதோட ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஆல்ரைட், எல்லா சென்டென்சஸும் பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அதோட ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் ஆர்வமாக இருக்கிற சீக்ரெட்டை அவரால் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனால் அவர் சொல்வாருன்னு எனக்கு தோணலை. ஓகே, ஸோ அவரால் ஒரு விஷயத்த செய்ய முடியும், ஆனால் அதை அவர் பண்ணுவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கோம். ரைட், ஸோ அவரால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஹீ குட் டெல் யூ த சீக்ரெட். ஹீ குட் டெல் யூ த சீக்ரெட். எந்த சீக்ரெட்? நீங்கள் ஆர்வமாக இருக்கிற சீக்ரெட். The secret that you are curious about, but அவர் சொல்வாருன்னு எனக்கு தோணலை. ரைட், பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ வுட். ஓகே, அவர் சொல்வாருன்னு எனக்கு தோணலை. ஸோ இங்கே ஐ டோன்ட் திங்க் ஹீ வுட் டெல் யூ அப்படின்னு ஃபுல்லாகவும் எழுதலாம், இல்லை ஹீ வுட்டோட ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ வுட். ஸோ இங்கே ஹீ குட், ஹீ வுட் இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹீ குட் ஏன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? அவரால் சொல்ல முடியும்னு சொல்லும்போது ஹீ கேன் டெல் யூ சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம், ஹீ கேன் டெல் யூ த சீக்ரெட் பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ஹீ குட் அண்ட் ஹீ வுட் யூஸ் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி டோனில் நம்ம சொல்கிறோம். ஓகே, அவர் நினச்சா அவரால் சொல்ல முடியும், ஏன்னா அந்த விஷயம் அவருக்கு தெரியும், அந்த சீக்ரெட்டை அவரால் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றதுனால ஹீ குட் டெல் யூ த சீக்ரெட். ஓகே, தெர் இஸ் அ சான்ஸ் தட் ஹீ குட் டெல் யூ த சீக்ரெட் பிகாஸ் ஹீ நோஸ் இட். ரைட், பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ வுட். இங்கே என்னுடைய பர்செப்ஷன் தான் அது. என்னது? அவர் சொல்லுவாருன்னு எனக்கு தோணலை. அவர் உங்ககிட்ட சொன்னாலும் சொல்லலாம், கரெக்டாக? ஸோ ப்ராபபிலிட்டி டோனில் இருக்கிறதுனால இங்கே ஹீ வில் யூஸ் பண்ணாமல் ஹீ வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இதில் மெயின் கிளாஸ் ஹீ குட் டெல் யூ த சீக்ரெட். ஓகே, அந்த மெயின் கிளாஸில் இருக்கிற ஒரு நவுன், த சீக்ரெட்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. த சீக்ரெட் தட் யூ ஆர் கியூரியஸ் அபவுட், நீங்கள் ஆர்வமாக இருக்கும் ரகசியம். ரைட், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பட் கிளாஸ் வந்திருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ வுட், அவர் சொல்வார் என்று தோன்றவில்லை. ஆனால்னு சொல்லிட்டு பட் சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க், அது ஒரு சென்டென்ஸ், அது ஒரு மெயின் கிளாஸ் ஃபாலோட் பை அ நவுன் கிளாஸ் ஹீ வுட் டெல் யூ. அதை ஷார்ட்டாக ஹீ வுட்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே 2 மெயின் கிளாஸஸ் கனெக்டட் பை அ பட் கிளாஸ். பட் ஒரு மெயின் கிளாஸ்லேயும் 2 மெயின் கிளாஸ்லேயுமே இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸில் ஒரு adjective clause இருக்குது, தட் யூ ஆர் கியூரியஸ் அபவுட். செகண்ட் மெயின் கிளாஸில் ஐ டோன்ட் திங்க், இந்த மெயின் கிளாஸில் ஒரு நவுன் கிளாஸ் இருக்குது, ஹீ வுட் அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு சிமிலர் சென்டென்ஸ் தான் செகண்ட் சென்டென்ஸாக இருந்தது. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். நீங்கள் கேட்ட உணவை அவள் சமைக்கலாம், ஆனால் அவள் செய்வான்னு எனக்கு தோணலை. ஓகே, நீங்கள் கேட்ட உணவை, நீங்கள் ஆர்வமாக இருக்கும் ரகசியம், போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான். அவள் செய்யலாம், அவளால் செய்ய முடியும், இதுவும் ப்ராபபிலிட்டி சேம் தான். ஆனால் இங்கே நான் குட் யூஸ் பண்ணாமல் மைட் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே குட்டும் யூஸ் பண்ணலாம். ஷி மைட் குக் த மீல் தட் யூ ரெக்வெஸ்டட் ஆர் ஷி குட் குக் த மீல் தட் யூ ரெக்வெஸ்டட். ஓகே, பட் ஐ டோன்ட் திங்க் ஷி வுட். அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகே, ஸோ இங்கேயும் 2 மெயின் கிளாஸஸ் இருக்குது. ஷி மைட் குக் த மீல், ஐ டோன்ட் திங்க். ஓகே, இது ரெண்டையும் பட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷி மைட் குக் த மீல்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தட் யூ ரெக்வெஸ்டட், நீங்கள் கேட்ட உணவு, நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண உணவு, தட் யூ ரெக்வெஸ்டட். பட் ஐ டோன்ட் திங்க், எனக்கு என்ன தோணலைன்னு சொல்கிறோம், தட் ஷி வுட் குக் த மீல். ஓகே, ஃபுல்லாகவும் சொல்லலாம், இல்லை தட் ஷி வுட், தட் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் ஷி வுட் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் வே இட் சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல். ஆல்ரைட், த தேர்ட் ஒன், அவங்க தேடுற தகவலுக்கு, அதாவது அவங்க தேடும் இன்ஃபர்மேஷனுக்கு என்னால் அவங்களுக்கு உதவ முடியும், ஆனால் நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐ குட் ஹெல்ப் தெம் வித் தி இன்ஃபர்மேஷன் தட் தே ஆர் லுக்கிங் ஃபார். தட் இல்லாமலும் இன்ஃபர்மேஷன் தே ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் விரும்பலைன்னு சொல்கிறோம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப் தெம் ஃபுல்லாகவும் சொல்லலாம், இல்லை சிம்பிளி ஐ டோன்ட் வாண்ட் டு.
Okay, I could help them with the information that they are looking for, but I don't want to. Alright, ஸோ இதுலேயும் சேம் பேட்டர்ன் தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தட் தே ஆர் லுக்கிங் ஃபார்ன்ற adjective clause வந்திருக்கு. அதுக்கப்புறம் பட் யூஸ் பண்ணி இன்னொரு மெயின் clause, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப் தெம். இதில் பட்க்கு அடுத்து ஒரு மெயின் clause மட்டும்தான் இருக்குது, நவுன் clause இல்லை. ஆல்ரைட், தி ஃபோர்த் ஒன், அவன் விற்ற பொருட்களை அவளால் வாங்கியிருக்க முடியும். அவள் வாங்கியிருக்கலாம், ஆனால் அவள் அப்படி செஞ்சதா நான் நினைக்கல, இல்லை எனக்கு தோணலை. அவள் அப்படி செஞ்சான்னு அவள் வாங்கினான்னு எனக்கு தோணலை. அவளால் வாங்கியிருக்க முடியும், ஆனால் அவள் வாங்கியிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ அவளால் அந்த பொருட்களை வாங்கியிருக்க முடியும். பாஸ்டில் இந்த விஷயத்த அவள் பண்ணியிருக்க முடியும். ஷீ குட் ஹாவ் பாட் த ப்ராடக்ட்ஸ், த திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷீ குட் ஹாவ் பாட் த ப்ராடக்ட் தட் ஹீ சோல்ட். அவன் விற்ற பொருளை அவளால் வாங்கியிருக்க முடியும். ஷீ குட் ஹவ் பாட் த ப்ராடக்ட் தட் ஹீ சோல்ட், பட் ஐ டோன்ட் திங்க், எனக்கு தோணலை. என்ன தோணலை? அவள் வாங்கினான்னு எனக்கு தோணலை. பட் ஐ டோன்ட் திங்க் ஷீ பாட் த ப்ராடக்ட் ஃபுல்லாக சொல்லலாம். அப்படி இல்லைனா பாதி சொல்கிறீங்கன்னா பட் ஐ டோன்ட் திங்க் ஷீ பாட் சொல்லாமல் பாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ப் பட் ஐ டோன்ட் திங்க் ஷீ டிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே டிட் வந்து என்னது? டிட் ப்ளஸ் பை பாட், பாட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா only the first verb did. Okay, she could have bought the product that he sold, but I don't think she did. Alright, and the last sentence was, நீங்கள் கேட்ட இமெயிலை அவர் அனுப்பியிருக்கலாம், ஆனால் அவர் அனுப்பியதா தெரியல. அவர் அனுப்பியிருப்பாருன்னு அனுப்புகிற மாதிரி தெரியல அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சென்டென்ஸ். ஸோ அவர் அனுப்பியிருக்கலாம். he could have sent the email that you asked for. நீங்கள் கேட்ட இமெயில் that you asked for, but it doesn't seem like he did or he sent the email. ஃபுல்லாகவும் சொல்லலாம், இல்லைனா பாதி சொல்லும் போது சென்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ப் did, but it doesn't seem like he did. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த செட் ஆஃப் 5 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃப்யூச்சரில் இந்த விஷயம் நடக்கலாம், ஆனால் நடக்குமான்னு தெரியல, இல்லை நடக்காது, பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தோணலை, இந்த மாதிரி பார்த்தோம். 4th and 5th எக்ஸாம்பிளில் பாஸ்டில் இப்படி நடந்திருக்கலாம், ஆனால் நடந்த மாதிரி தெரியல, அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸில் தான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, என்ன மாடல் யூஸ் பண்ணோம், மாடல்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த குவிஸ் லெசன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.